சரி, நீ எங்க இருந்து வந்திருக்க அவங்ககிட்ட சொல்லு. அமெரிக்கா. எங்க இருந்து? கொஞ்சம் பதில சொல்லுங்கடா. அடியே உண்மைன்னு இருக்கியா? செல்ல கொஞ்சம் பேசுறதுன்னா அது பேசணும். எங்க இருந்து வந்திருக்கான்? அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருந்திருக்கேன். நீங்க என்னன்னா பேச மாட்டேங்கிறீங்க. சரி ரோசி, அமெரிக்கால இருந்து எப்படி வந்த? ஃபிளைட்லையா? இல்ல, ஃபிளைட் வரலையா? ஃபிளைட்ல தான் வர முடியும் அமெரிக்கால இருந்து. வேற எதுலயும் வர முடியுமா? ஃபிளைட்ல இருந்து வர முடியும், வேற எதுலயும் வர முடியுமா? கப்பல்ல இருந்தியா? இல்ல. அப்ப எப்படி வந்த? நடந்துதான். சரி, அமெரிக்கா எங்க இருக்கு? வடக்கடை இந்த சர்ச்சுக்கு பின்னாடி. பின்னாடி அமெரிக்கா இருக்கா? இருக்கா இல்லையா? ஆனா இதுவும் அமெரிக்கா இருக்குன்னு சொல்லுதான். அண்ணே, இவங்களுக்கு யாருமே தெரியாது. இவங்க யாருக்குமே தெரியாதா? உனக்கு மட்டும் தான் தெரியுமா? சரி, இன்னைக்கு இங்க வந்திருக்க, எங்களும் பார்த்துட்டு வந்திருக்க. என்ன விஷயம் இன்னைக்கு சொல்ல போற? நானே கோவத்துல இருக்கேன். கோவத்துல இருக்கியா? யாரு மேல? இவங்க மேலையா? இல்ல. என்ன செய்ய? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் கேட்க சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அவ நல்லாவே இல்லையா? என்ன செய்ய? சரி, எதுக்கு நல்லா இல்ல? வீட்டுல எந்த நேரம் திட்டிட்டே இருக்காங்க. வீட்டுல எந்த நேரம் திட்டிட்டே இருக்காங்களா? சரி, எங்க அம்மா அப்பா ஆளு பார்த்து செய்யறாங்க. ஆளு பார்த்து செய்யறாங்களா? என்னது செய்யறாங்க? எங்க அண்ணன் கிட்ட தான் பாசம், என்கிட்ட பாசமே இல்ல. பாத்தீங்களா? சரி, அப்ப உண்மையாவே ரோசி பாவம்னு. அவங்க அம்மா அப்பா என்ன செய்யறாங்க? யார் மேல பாசத்தை காட்டுறாங்க? அண்ணன் கிட்ட தான் பாசத்தை காட்டுறாங்க. ரோசி கிட்ட பாசமே காட்ட மாட்டாங்க. எங்க அப்பா தகட்டப்பா. அப்படிமா சொல்லுது? ஏன்டா இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? சரி, உங்க அம்மா மேல உங்க அப்பா மேல அவ்வளவு கோவம் எதுக்கு? அது வந்து அன்னைக்கு. சரி, அன்னைக்கு எங்க அம்மா ஆம்லேட் போட்டாங்க. எனக்கு போட்டு சின்ன ஆம்லேட், எங்க அண்ணனுக்கு பெரிய ஆம்லேட். பாத்தீங்களா? ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா. ரோசிக்கு சின்ன ஆம்லேட்டு, அவங்க அண்ணனுக்கு பெரிய ஆம்லேட். அவங்க அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? இப்படிதான் பண்ணக்கூடாது, அப்படிதானே? ஒன்று சரி சமமா என்ன செஞ்சிருக்கணும், பண்ணியிருக்கணும். ஆனா எப்படி இவருக்கு சின்ன ஆம்லேட் கொடுத்துட்டு அண்ணனுக்கு பெரிய ஆம்லேட்டை கொடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? சொல்லுங்க. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க? நல்லவங்களா கெட்டவங்களா? சொல்லுங்க. அண்ணே, இவங்களும் நல்லவங்களே கிடையாது. இவங்களும் நல்லவங்களே கிடையாது. சரி, உனக்கு எத்தனை முட்டையெல்லாம் ஆம்லேட் போட்டாங்க? எனக்கு ஒரு முட்டை. சரி, அப்போ உங்க அண்ணனுக்கு 2 முட்டையா? இல்ல, எங்க அண்ணனுக்கு ஒரு முட்டை தான். உனக்கு ஒரு முட்டை, அவன் அண்ணனுக்கு. முட்டையில எந்த சைஸ் இருக்கோ? 100 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோன்னு அப்படி இருக்கோ? இல்ல. அப்ப இப்படி எப்படி சொல்லலாம்? சரி, முட்டை எப்படி இருக்கு? 2 முட்டை ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. 2 முட்டையும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆம்லேட் இவருக்கு சின்ன ஆம்லேட், அவனுக்கு பெரிய ஆம்லேட். சரி, ஆம்லேட் எதுல போட்டாங்க? தோசை சட்டியில. அதானே கேட்டேன். தோசை சட்டினா ஆம்லேட் போட்டிருக்காங்க. ஒன்று ஊற்றும் போது என்ன செஞ்சிருக்கோம்? சின்னதா வெறும், இன்னொன்று கொஞ்சம் அகலமா தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கா? எனக்கு சின்ன ஆம்லேட்டு, எங்க அண்ணனுக்கு பெரிய ஆம்லேட். சரி, வேற என்ன? அன்னைக்கு மீன் பொரிச்சாங்க. சரி, மீன் பொரிச்சாங்க. எனக்கு வாழு, எங்க அண்ணனுக்கு தொண்டு. வாட்ச் இவனையும் பிரச்சனையா? ரோசிக்கு அண்ணனுக்கு. சரி, மீன் வேணா 2 அம்மாட்ட கேட்டுருக்க வேண்டியதானே? நான் ரோசக்கறி கேட்கவா மாட்டேன். அப்பா, என்ன பெரிய ரோசக்கறி! மீன் வேணா வாங்கிருக்கணும், கேட்காம என்ன செஞ்சிருக்கா? கோபம். சரி, உங்க அப்பா மேல எதுக்கு கோபம்? அதுவா, அன்னைக்கு கடைக்கு கூட்டு போனாங்க. எனக்கு மட்டும் சின்ன பேக்கு, எங்க அண்ணனுக்கு பெரிய பேக்கு. சரி, நீ எத்தனை படிக்க? நான் 2ஆம் கிளாஸ். உங்க அண்ணன் 10ஆம் கிளாஸ். 10ஆம் கிளாஸ் பேக்கை வாங்கி 1
உன்னைய தான் தூக்கி உள்ள வைக்கணும்.